அதற்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்களோ சயம் சொன்னது. அதற்கு யார் வீட்டுல போய் நீங்க ரைடு பண்ணிருக்கணும்? முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி வீட்டுல போய் ரைடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு வெக்க துப்பு இல்ல, துரும்பு இல்ல, அதுக்கு யோகியதை இல்ல, அருகதை இல்ல. இன்றைக்கு வேண்டும் என்று தோல்வியினுடைய விளிம்புக்கு போயிருக்கக்கூடிய காரணத்தினால நேற்று 8 மணிக்கு தொடங்கி இந்த நிமிடம் வரையில நாங்கள் இந்த மேடைக்கு வருகிற வரையில இன்னமும் வருமானத்துறை அதிகாரி உட்கார்ந்து கொண்டு ஏதாவது இருந்தா நடவடிக்கை எடுங்க, வேண்டாம்னு சொல்லல, சம்மதம் அனுப்புங்க, நீதிமன்றத்துக்கு வருகிறோம். இதெல்லாம் பார்த்து பயப்படுகிற கட்சி திமுக அல்ல. விசாவை பார்த்தவங்க, தொடாவை பார்த்தவங்க, படாவை பார்த்தவங்க இது பணங்காட்டுறது, இந்த சலசலப்புக்கெல்லாம் திமுக அஞ்சிடாது. ஆனால் தேர்தல் வேலையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த அக்கிரமம் என்று சொன்னால் இது எங்கே கொண்டு போய் முடிய போகிறது? இல்லாதத இட்டு கட்டி இந்த தேர்தலில் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களை, தலைவர்களை மிரட்டலாம், அச்சுறுத்தலாம். எவ்வளவு நாளைக்கு? டெல்லியில மோடி அவர்கள் பிரதமராக உட்கார்ந்து இருக்கிற அந்த நாள் வரையில் தான் இந்த மிரட்டல் இருக்குமே தவிர அதற்கு பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. இப்படிப்பட்ட நிலையில அவருடைய பணிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஜனநாயக ரீதியில மக்களை சந்திக்கிறோம், தேர்தலை அணுகுகிறோம். ஆகவே அந்த இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அமைச்சர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன அராஜகங்களில் ஈடுபடுகிறார்கள். பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் ஒன்று போதாதான்? அடுத்து சசிகலான்னு சொன்னார், அடுத்து தினகரன் சொன்னாரு, இப்போ மோடி மோடிங்கிறார். யாரு சந்தர்ப்பம்? சசிகலா கால மண்புழுவை போல நகர்ந்து போய் பதவி வாங்கிட்டு யார் இந்த சசிகலா கேட்டது? எடப்பாடி. இது சந்தர்ப்பம். நான் படிப்படியாக தான் வளர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறேன். சசிகலா இதற்கெல்லாம் காரணம் இல்ல என்று சொல்றது சந்தர்ப்பம். தினகரனை சகோதரர் சகோதரன் சொல்லி ஆர்கேநக தேர்தலில் போய் ஓட்டு கேட்டீங்களா? அது சந்தர்ப்பம். பன்னீர்செல்வத்துக்கு வேற வேலையே இல்லையா என்று சொன்னது சந்தர்ப்பம். இப்போ நாங்க இரட்டைக்குழல் துப்பாக்கி இல்ல, இரட்டைக்குழல் கொள்ளையர்கள். ஆகவே இது சந்தர்ப்பத்துடைய மொத்த உருவமே முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறேன். ஆகவே மாநில அரசினுடைய அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் மக்களை சந்திக்கிற நேரத்தில் என்ன சொல்லி வாக்கு கேட்க வேண்டும்? 5 வருஷமா நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், 5 வருஷமா இந்திய நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பை ஏற்று நான் பிரதமராக, பாரதத்தினுடைய பிரதமராக உட்கார்ந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆக என்னுடைய ஆட்சியில இன்னென்ன திட்டங்களை தீட்டி இருக்கிறோம், இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்திருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆட்சியின் சார்பில் இவ்வளவு பணிகளை ஆற்றி இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் என்ற நிலையில அவர்கள் வாக்கு கேட்க வேண்டும். ஆனால் கடந்த 5 வருஷமா அதை அவர் ஆட்சியில் இருந்து செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். காரணம், எதையும் அவர்கள் செய்யல. 2011ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த நிலையில அந்த ஆட்சியுடைய சாதனை எடுத்து சொல்லி அவர் வாக்கு கேட்டால்
அது பற்றி நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி கேட்க முடியல. அதற்குரிய யோக்கியதையோ அருகதையோ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன்.